easy maths. நம்ம 10th mathsல example 2.6 பார்க்க போறோம். Find the HCF of 396 504 636. மூணு நம்பர் கொடுத்திருக்கு. இல்ல HCF கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பர் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுத்து செய்வோம். சரியா? எழுதிக்கோங்க. using equates division மெத்தட்ல நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுதிக்கோங்க. நம்ம இந்த மெத்தட்ல எழுதணும். a is equal to bq plus r வரும். a இருக்க இடத்துல நம்ம ரெண்டு நம்பர்லயும் பெரிய நம்பர் எழுதிக்கலாம். 504. b க்கு என்ன எழுதிக்கலாம்? 396. ஏனி இந்த ரெண்டு எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 396 வெளியில எழுதிக்கோங்க. பெரிய நம்பரை உள்ள எழுதிக்கோங்க. இது 1 டேபிளுக்கு வரும். இல்ல பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 108. மேல இருக்கத கோஷியண்ட மேல எழுதிக்கோங்க 1. ரிமைண்டர் ப்ளஸ் ரிமைண்டர் கீழ இருக்குது என்ன வரும்? 108. இனி அடுத்து எழுதும்போது இந்த 396 இங்க எழுதிக்கோங்க. 108 இங்க எழுதிக்கோங்க. இதே மெத்தட்ல 108 வெளியில எழுதிக்கணும். 396 உள்ள எழுதிக்கோங்க. 3 டேபிளுக்கு வரும். 324 வரும். இதுல பேலன்ஸ் நமக்கு 72. அப்ப கோஷியண்ட் என்னது இருக்கு? 3 into 3 plus remainder 72. இது அது அடுத்த மாதிரி 108 எழுதிக்கோங்க. 108 72. அதே மாதிரி தான் 72 வெளியில எழுதிக்கோங்க. 108 1 டேபிளுக்கு வரும். 72 பேலன்ஸ் 36. இப்போ நமக்கு கோஷியண்ட் என்ன வந்திருக்கு? 1 ரிமைண்டர் 36. நம்ம இங்கே வந்து ரிமைண்டரில் 0 வரது வரை கண்டுபிடிக்கணும். அடுத்து மாற்றி எழுதிக்கோங்க. 72 36. 36க்கு 2 கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு 72 வரும். ப்ளஸ் ரிமைண்டர் 0. நமக்கு அப்போ 0 வந்தாச்சு. ஸோ நம்ம அடுத்து எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா HCF is equal HCF of 396 504 is equal to என்ன வந்திருக்கு? 36. நம்ம ரெண்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்று இருக்குது 636 கண்டுபிடிக்கணும். 636 அதே மாதிரி இதில் எழுதிக்கோங்க. இந்த 36 இங்கே எழுதிக்கோங்க. 636 உள்ள எழுதிக்கோங்க. 36 136 வரும். பேலன்ஸ் 27 6. டேபிளுக்கு போடும்போது டேபிள் வந்து இது பண்ணி எழுதிக்கோங்க. 7 டேபிளுக்கு வரும். 252 பேலன்ஸ் 24. இப்போ இன்று நமக்கு மேலே என்ன இருக்குது? 17 ப்ளஸ் கீழே என்ன இருக்குது? 24. இந்த மாதிரி 36 எழுதிக்கோங்க. 24 டேபிளுக்கு போடும்போது அது போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? 1 வரும். பேலன்ஸ் வந்து நமக்கு 12 வரும். அதே மாதிரி 24 எழுதிக்கோங்க. இந்த 12 எழுதிக்கோங்க. 12 2s are 24. நமக்கு பேலன்ஸ் வந்து 0 வரும். 0 வந்து என்ன வந்துச்சா? ரிமைண்டர் நமக்கு 0 வந்தாச்சு. ஸோ HCF 636, 36க்கு நமக்கு ஆன்சர் என்ன? 12. இதில் காமன் ஃபேக்டர் எழுதிக்கலாம். காமன் ஃபேக்டர் ஆஃப் 396, 504, 636 இஸ் காமன் ஃபேக்டர் என்ன? நமக்கு என்ன வந்திருக்கு? 12. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.